கடலில் இருக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்துக் கொடுக்கும் மீனவர்களுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் கொடுக்கும் திட்டம் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் குறித்த கண்காட்சியில் இதுகுறித்த அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். கடல்ல போடக்கூடிய குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பைகள் எந்த அளவுக்கு சேகரமாகிறது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ இங்க ஒளிபரப்பப்படுகிறது. அதே போல சிபா என்று சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசுடைய நிறுவனம் சார்பாக மீனவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்யப்படுகிறது என்பது குறித்தும் இருக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 56 லட்சம் பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் போடப்படுவதாக இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு 56 லட்சம் பிளாஸ்டிக் குப்பைகள் போடப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த வலைகள், மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய வலைகள் 6,40,000 டன் வலைகள், இந்த கோஸ்ட் நெட்ஸ் என்று சொல்லக்கூடிய வலைகள் இவ்வளவு பயன்படுத்துவதாகவும் இதனால ஆலிவ் ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றன என்பது குறித்தும், இந்த குப்பைகள் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் என்பது குறித்தும் இதில் விளக்கமாக போடப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது கடலில் போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து கொடுக்கக்கூடிய மீனவர்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில், அதாவது கடலிலிருந்து பிளாஸ்டிக் குப்பை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிலோவுக்கு இவ்வளவு அப்படின்ற அளவுல கொடுக்கிறதுக்கு தமிழக அரசு முயற்சி பண்ணிருக்காங்க. டிஸ்கார்டட் ஃபிஷ் நெட் இதான் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு காசிமேட்ல ஒரு கலெக்ஷன் சென்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அதனுடைய அந்த மாடல் தான் இங்க நாங்க வச்சிருக்கோம். இதுல எவ்வளவு கலெக்ட் ஆகுதுன்னா, இது வரைக்கும் 10,000 டன்ஸ் 10,000 kg டிஸ்கார்டட் ஃபிஷ் நெட் அலாங் வித் பிளாஸ்டிக் இது கலெக்ட் பண்ணிருக்கோம். அது காசிமேட் ஃபிஷ் நெட் கலெக்ஷன் சென்டர்ல கலெக்ட் பண்ணிட்டு ஃபிஷ் நெட் ரீசைக்ளிங் சென்டர் இருக்கு, அங்க தனியா அவங்களுக்கு கொடுத்து அது மூலமா உங்களுக்கு கிரானியூல்ஸ், அந்த கிரானியூல்ஸ் மூலமா மறுபடியும் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இது பண்ணலாம். இதுதான் இந்த கலெக்ஷன் சென்டருடைய ப்ராசஸ். இதை தான் நாங்கள் பண்றோம். அதாவது அதிக குப்பைகளை கொட்டக்கூடிய இடமாக கடல் மாறி வருகிறது. எனவே இதையெல்லாம் கட்டுப்படுத்துவது எப்படி என்பது குறித்து மீனவர்களுக்கு விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் தமிழக அரசுடைய காலநிலை மாற்றத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ரமேஷ்.